வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிஎல் 2025க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம். ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் இப்போ டீம்ஸோட ரிட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. பேரலி நீங்கள் சோர்சஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா 6 players + 2 RTM அப்படிங்கிற மாதிரி அதாவது 4 வீரர்களை ரீட்டைன் பண்ணிக்கலாம், 2 RTM அப்படிங்கிறது பண்ணி மொத்தம் 6 பிளேயர்ஸை நீங்கள் மொத்தமாக உங்களுடைய பழைய பிளேயர் உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் இப்போ ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. ஆர்சிபி அவங்களுடைய 4 பிளேயர்ஸ் யாராக இருக்கும் அப்படிங்கிறதையும் நேற்றே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இன்னும் மும்பை இந்தியன்ஸ் அந்த 4 பிளேயர் யார் அப்படிங்கிறத சொல்லலை. பேரலி இப்போ அப்டேட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு அப்டேட்டாக வெளியே வந்திருக்கு. ஆல்ரெடி ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளியே போகிறார் அப்படிங்கிற அப்டேட்டுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியா வெளியே போவார், அவர் ஆர்சிபி டீமுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்லாம் வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐபிஎல் அப்படின்னு நீங்கள் மெகா ஆக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, மினி ஆக்ஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்போவுமே மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டைமில் பவுலர்ஸுக்கு வேறு லெவலில் டிமாண்ட் இருக்கும். ஒரு சாலிடான பவுலர் எடுத்துட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் அவரை டார்கெட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கும்போது கம்பேர் வித் பவுலர்ஸ் கொஞ்சம் லோ பிட்டிங் இருக்கும். இப்போ சூரியகுமார் யாதவ் ஒரு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாவில் இருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ளே இருக்கார். பேரலி ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியகுமார் யாதவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல நம்மளுடைய எம்ஐ மேனேஜ்மெண்ட் கிட்ட என்கொயர் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர், நீங்கள் ஹர்திக் பாண்டியா இல்லை ரோஹித் சர்மான்னு எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர்னா, இப்போ இருக்கிற என்கொயரிஸ் எல்லாத்தையும் நடத்தி பார்க்கும்போது ஸ்கை வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்சிபி என்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்ஐ மேனேஜ்மெண்ட் கிட்ட கேகேஆரும் சூரியகுமார் யாதவை பற்றி என்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு என்கொயர் நடந்தது அப்படிங்கிறத விட சூரியகுமார் யாதவுக்கு நிறைய டீம் அந்த இடத்துல என்கொயர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். கேகேஆர் ஆல்ரெடி என்கொயர் பண்ணி கேப்டன்சி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் இருந்தது. அதில் பாதி ரூமராக இருந்தாலும் என்கொயரி நடந்தது அப்படிங்கிறது உண்மை தான். ரோஹித் சர்மா எடுத்து வச்சு பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா அவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற டீம்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களே தவிர என்கொயரி அப்படிங்கிறது பெருசாக நடக்கலை. ஏன்னா இந்த இடத்துல ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பாதகம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலேருந்து வெளியே எடுக்கும்போது அந்த இடத்துல டீம் ரொம்ப பின்னடைவை செஞ்சாங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணல. அந்த கோவத்தை ஹர்திக் பாண்டியா மேலே காட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எம்ஐயோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 10வது பொசிஷனில் முடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுல ஹோம் கிரவுண்ட்லேயே ஹர்திக் பாண்டியா பூ பண்ணாங்க. இந்த மாதிரியான மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை பும்ராவே கன்ஃபார்ம் பண்ணார். இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் பிளேயர் கூட, அதாவது ஹர்திக் பாண்டியா கூட தான் இருந்தோம். பட் ஆனால் சுச்சுவேஷன் ரொம்ப ஓசனாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸ்கையை ரிலீஸ் பண்ணால், ஸ்கையை ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க. அதனால் அவர் புது டீமுக்கு போவார் அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இஷான் கிஷானே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்ஷனுக்கு ரொம்ப தைரியமாக ரிலீஸ் பண்ணி எவ்வளோ ஆல் அவுட்டாக பிட் பண்ணி அவங்க திருப்பி உள்ளெடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த ஒரு விஷயம் சொல்லும் போதும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி. இப்போ இந்த மெகா ஆக்ஷன் டேபிளில் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் நம்ம உட்கார போகிறோம். அதனால் அதையும் நம்ம யோசிக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியாக இருந்தாலும் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியாக இருந்தாலும் ஸ்கை நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் தான். அதனால் என்கொயரி எப்படி நடந்தாலும் ஸ்கையே ரிலீஸ் ஆனால் கூட ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறது என்னுடைய ஆஸ்பெக்டில் நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.